கல்வி அமைச்சர்கள் கேட்ட 47,000 மில்லியன் ரிங்கிட் கொடுத்தாரு அரசாங்க பள்ளிகளை புதுப்பிச்சு கட்டுறதுக்கு. அப்புறம் பகுதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு பணம் எவ்வளவுன்னு கேட்டேன். 16.6 மில்லியன் பணம் கொடுத்தாரு. இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முந்தி நம்முடைய நிதி அமைச்சர்கிட்ட கேட்டேன், எங்களுக்கு 30 மில்லியன் இல்லாட்டி போனா எங்க ஜனங்களை நான் பார்க்க மாட்டேன், நான் பேச மாட்டேன்னு அவரை கிவ் யூ 30 மில்லியன் உடனடியா எடுத்து கொடுத்தாரு. இப்ப நம்ம கிட்ட என்னுடைய அமைச்சில 85 மில்லியன் இருக்கு தமிழ் ஸ்கூல் கட்டுறதுக்கு. It's a very big change. Is this because of somebody made noise on the street? No. It is a hard work, cumulative effort in bringing a change to the Tamil school. I have evidence to say how many hours I work. I work up to midnight. The reason is when I die, I must feel I have done something to my community. மக்கபடும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு. மக்கபடும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு. மக்களுக்கு எதிராக நடக்குது ஆட்சி, பல்லாண்டு காலம் விடியாத காட்சி. இந்த பாரிசான பார்த்து நாம் போட்டோம் அவனு கோட்டு, அவன் சொன்ன சொல்ல கேட்டு நம்ம வாழ்க்கை போச்சு கெட்டு. மக்கப்படும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு. மக்கப்படும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு. மக்கப்படும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு. மக்களுக்கு எதிராக நடக்குது ஆட்சி, பல்லாண்டு காலம் விடியாத காட்சி. இந்த பாரிசான பார்த்து நாம் போட்டோம் அவனு கோட்டு, அவன் சொன்ன சொல்ல கேட்டு நம்ம வாழ்க்கை போச்சு கெட்டு. மக்கப்படும் பாடு மாத்திரது யாரு, பாரிசான ஆட்சியிலே கெட்டது நாடு, இத கண்டுக்காம இருப்பதாலே நமக்கு தான் கேடு.